ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சந்நியாசி கொண்டு நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும். மனம் மாறணுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் தவறான வழியில் போனால் ஒரு யூ-டர்ன் பண்ணி சரியான வழியிலே நாம் போக வேண்டும். அதுதான் மனம் மாறுவது. இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதால், சிலுவை பாதையில் பங்கேற்றதால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதால் உண்மையாகவே மனசு தொடப்பட்டு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, இயேசுனுடைய உண்மையான சீடர்களாக நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட இறைவாக்கின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அலசி பார்க்கும்படி உங்களை அழைக்கிறேன். நிறைய பேர் தங்கள் மகிழ்ச்சியை இழந்துவிட காரணம் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான காரணம் பொறாமை. அவங்க மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, அவங்க மட்டும் பெரிய ஸ்கூலில் அந்த பிள்ளைங்களை அனுப்பி படிக்க வைக்கிறாங்களே, அவங்க கார் வச்சுருக்காங்களே, எனக்கு 2 வீலர் இல்லையே, மாடி வீடு கட்டியிருக்காங்களே, எனக்கு வாடகை செலுத்தக்கூட முடியலையே என் வீட்டுக்கு. இப்படியெல்லாம் பல பேர் நினைத்து பார்க்கிறார்கள், தங்கள் நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும். இந்த பிள்ளைங்கள்லாம் நான் பார்க்கும்போது அதுதான் நினைக்கிறேன், நல்லா படிக்கணும், உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும், உங்கள் பெற்றோரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், உண்மைதான். அதே நேரத்தில் சில மனிதர்கள் அடைந்த உச்சியை முறைத்து பார்க்கிறோமே தவிர, அதற்காக அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் என்று நினைக்காமல் அதை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. நம் எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கடவுள் கொடுத்தால் ஒழிய யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மற்றவங்க நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கட்டும், சாமி ஆசீர்வதிச்சிருக்கிறார், அப்படி தான் நம்ம சொல்லணும். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவானிடம் வந்து சொல்லுகிறார்கள், யோர்தானில் நீர் திருமுழுக்கு கொடுத்தீரே, அங்கே ஒருவர் இருந்தாரே, அவரும் இப்போது திருமுழுக்கு கொடுக்கிறார், போதிக்கிறார், எல்லாம் அவரிடம் போகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போ யோவான், கடவுள் கொடுத்தால் ஒழிய யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, அவர் வளர வேண்டும், இயேசு வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் சொன்னார். அதுதான் நல்ல மனது. பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலும் சரி, நற்செய்தியிலும் சரி, வாங்க அவனை கொல்லுவோம். முதல் வாசகத்தில் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் கொல்ல நினைக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்பா அவனை அதிகம் அன்பு செய்தார், பல வண்ணங்கள் நிறைந்த ஆடையை அவனுக்கு செய்து கொடுத்தார், தாங்கிக்க முடியல. இன்னொரு காரணம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் வரல. இன்னொரு காரணம் என்னென்னா, யோசேப்பு வந்து அவன் கண்ட கனவை பற்றி சொல்லுகிறான். நம்மெல்லாம் அறுவடை செய்து கொண்டிருந்தோம், எல்லாரும் அரிக்கட்டுகளாக கட்டி கொண்டிருந்தார்கள், என்னுடைய அரிக்கட்டு மட்டும் அப்படியே நிற்குது, உங்களுடைய அரிக்கட்டுலாம் அதை வணங்குது. அப்புறம் இன்னொரு கனவு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை வணங்க கண்டேன். சொன்னால் கூட பிறந்தவன் அந்த பையன்க சும்மா இருப்பாங்களா? எவ்வளோ பொறாமையாக இருக்கும் பாருங்கள்.
இவங்க ஆடு மாடு மேய்க்க போயிருக்காங்க. அப்பா அனுப்புகிறாங்க, போய் உன்னுடைய சகோதரர்களை பார்த்து விட்டுவான். வரும்போதே இன்னைக்கு வாசிக்கு கேட்டோம், என்ன சொல்கிறாங்களாம், பாரு கனவின் மன்னன் வருகிறான் பாருங்கள், இவனை கொன்று போடுவோம், கொன்று கிணத்துல தூக்கி போடுவோம். அப்போ ரூபன் மட்டும் சொல்கிறார், கொல்ல வேண்டாம், கிணத்துல போடுவோம் வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் அப்புறம் காப்பாற்றலான்னு அவருக்கு இரக்கம் வந்தது போல இருக்கு பாருங்க, கொல்ல வேண்டாம். அதே போல் கொல்லாமல் பாழுங்கிணத்திலே இறக்கி போட்டார்கள். யாரை? யோசேப்பை. சொந்த சகோதரர்கள் பாருங்கள் இப்படி செய்ததாக கேள்விப்படுகிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கமாக இஸ்மாயேலர்கள் எகிப்திலிருந்து வந்தார்கள். அவனை கிணத்துல போட்டு என்ன பிரயோசனம், இவங்கிட்ட வித்துடலான்னு சொல்லி 20 வெள்ளி காசுக்கு யோசேப்பை விற்று விட்டார்களாம் பாருங்க. பொறாமையினால் என்னெல்லாம் நடக்குது பாருங்க. இன்றைக்கு நமக்கு பாருங்கள், வாசகத்துக்கு பிறகு வருகின்ற அந்த பதிலுரை பாடலில் இப்படியெல்லாம் செய்தார்கள், ஆனால் கடவுள் அவரை உயர்த்தினார், அவர் வழியாக சகோதரர்களை காப்பாற்றினார் என்று இன்றைய பதிலுரை பாடல் உண்மையில் முடிகிறது பாருங்கள். அதுவும் பாருங்கள், தொடக்க நூல் புக் ஆஃப் ஜெனசிஸ் முதல் நூல் 37லிருந்து 50 வரைக்கும் இந்த யோசேப்பை பற்றிய நிகழ்வுகள் தான். அதிலும் 39 பார்த்தா இவரை வித்துட்டாங்க இல்லையா, போய் பொத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அங்கே அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் அவரோடு இருந்தார், கடவுள் அவரோடு இருந்தார். பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம், கடவுள் நம்மோடு இருப்பது, அதுதான் முக்கியம். காசு பணம் இருந்தால் போதாது, நகை நட்டு இருந்தால் போதாது, கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானது. கடவுள் அவரோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நாம் எல்லாரும் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும், கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும், நாம் கடவுளில் இருக்க வேண்டும். கடவுள் நம்மோடு இருந்தால் எதுவுமே நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. பாருங்கள், பின்னாளில் அவர் எப்படி பார்வோனுக்கு 2வதாக உயர்த்தப்பட்டார் கடவுளால். அப்போ இவங்கெல்லாம் பயம், எங்கே பழி வாங்கிடுவாரோ, பாழுங்கிணத்துல போட்டுமே, தூக்கி வித்துவிட்டுமே, பழி வாங்கிடுவாரோ என்று பயப்படும் போது, பயப்படாதீர்கள், கடவுளுடைய விருப்பம் உயிரை காப்பாற்ற, உங்கள் எல்லாருடைய உயிரை காப்பாற்ற கடவுள்தான் இங்கே அனுப்பினார் என்று பெருந்தன்மையோடு அவர்களை மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, யாராவது கெட்டது செஞ்சிட்டாங்களா உங்களுக்கு, பெருந்தன்மையோடு மன்னியுங்கள். யோசேப்பை பின்பற்றுவோர் ஆவீர்கள். இங்கே மட்டும் இல்லை, விவிலியத்தில் நிறைய பேர் பொறாமையினால் கெட்டு போகிறாங்க, கெட்டது செய்கிறாங்க. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காயின் ஆபேல், நம்முடைய முதல் பெற்றோருடைய 2 பிள்ளைகள். இந்த காயின் ஆபேலை கொன்று விடுகிறார். எதுக்காக? ஆபேலுடைய காணிக்கை மிகவும் நல்லதாக இருந்தது, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரத்தில், முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நல்லது செஞ்சான், நல்லது செய்ததுக்காக அவனை ஏன் கொன்ன? காயின் ஆபேலை கொன்றான், நல்லது செய்ததற்காக, நல்லது செய்ததற்காக உங்களுக்கு தீங்கு நேரலாம். 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இந்த அபிரகாமினுடைய மனைவி சாரா தான் ஆகார்ந்த வேலைக்காரி பொண்ணை அபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் கருவுற்றார். அவள் இப்போ என்னை ஏளனமாக பார்க்குறா அப்படின்னு அபிரகாமுக்கிட்ட கம்ப்ளைண்ட்.
உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாரு? உன் வேலைக்காரி தானே, உன் இஷ்டப்படி செய்யணும். இவரை துரத்தி விடுகிறார் பாருங்க. பொறாமை. இந்த சாரா என்ற ஆபிரகாமினுடைய மனைவிக்கு வேலைக்காரியை பார்த்து பொறாமை. அவள் ஏளனமாக பார்த்தாலாம். கருவுற்ற பிறகு பாருங்கள். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு பாருங்க. எண்ணிக்கை நூல் 12ஆம் அதிகாரத்தில் மோசே மிகச்சிறந்த இறைவாக்குனர், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். மோசேயின் சகோதரர் ஆரோன், சகோதரி மிரியம். 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் மோசேயிடம் மட்டுமா பேசினார், மோசேயை பார்த்து பொறாமல் எங்களோடு தான் பேசினார். பாருங்க, நீ தான் பெரிய தலைவனா? பங்கில் கூட சில சமயத்தில் சண்டை வரும். சில பேர் நீ தான் பெரிய தலைவனா, நான் தான் இந்த பங்குக்கு சொந்தம் அப்படிலாம். உடனே என்ன ஆச்சு தெரியுமா? மோசேயினுடைய சகோதரி மிரியமுக்கு தொழுநோய், குஷ்டரோகம் வந்தது. பாருங்க, பொறாமையினால மோசேக்கு எதிராக நீங்கள் எப்படி பேச துணிந்தீர்கள் அப்படின்னு. அதே போல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாவீதை பற்றியும் சவுலை பற்றியும். கோலியாத்தை தாவீது கொன்றார். உடனே அந்த எருசலேம் பெண்கள் எல்லாம், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீது 10000 பேரை கொன்றார் அப்படின்னு. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். உடனே சவுலுக்கு பொறாமை தாங்கிக்கவே முடியல. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இந்த தாவீதை தீர்த்து கட்டலான்னு நினைக்கிறார். பொறாமை பாருங்கள், எப்படியெல்லாம் மனிதர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று பாருங்கள். ஏன் நம் ஆண்டவர் இயேசுவே மத்தேயு நற்செய்தி 27 வாசிக்கிறோம், பொறாமையினால்தான் இயேசுவை தன்னிடம் கையளித்தார்கள் என்பதை பிலாத்து தெரிந்திருந்தான் பாருங்கள். அந்த கால தலைவர்கள், ஆண்டவருடைய பாப்புலாரிட்டி பிரபலமானது, ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. பொறாமையினால்தான் அவர்கள் கையளித்தார்கள் என்று உணர்ந்தார்கள் பாருங்கள். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் பொறாமையினால் உங்களுக்கு தெரியும், அனுபவம் இருக்கும். நம்மெல்லாம் அதிகமாக நிலம் குத்தகை விடுறதில்ல. நிறைய விவசாயிகள் நம்ம ஊரில் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு பிளாட் வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி அவங்க கூட அந்த வீட்டில் இல்லாமல் வாடகைக்கு விடுறாங்க. அந்த வீட்டை அழகாக கட்டுறாங்க. சுற்றி காம்பவுண்டு வாலு, கலர் பெயிண்ட்டு, நல்ல பாத்ரூமு எல்லாம் இருக்குது. இன்னும் டியூ கட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் வாடகைக்கு இருக்கிற குடும்பம் அந்த வீட்டை நாசமாகனா, அதை விட முக்கியமாக வாடகை கொடுக்கலனா எப்படி பற்றிக்கிட்டு வரும்? வருமா வராதா? ஏற்கனவே இவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதுபோல் தான் ஒரு நல்ல திராட்சை தோட்டம் அமைத்தான் ஒரு நிலக்கிழார். அதை குத்தகைக்கு விட்டான். சரி, குத்தகை கொடுப்பாங்கன்னு சொல்லி வேலைக்காரங்களை அனுப்பி போய் கேட்குறான். அவங்க குத்தகை கொடுக்காம வேலைக்காரனை அடிக்கிறாங்க. பாரு, ஒருத்தனை அடிக்கிறாங்க, கல்லாலே எறிகிறாங்க, கொலை பண்ணவும் தயாராக இருக்காங்க. சரி, என் மகனை அனுப்புனாவாது கொடுப்பாங்க குத்தகையை. அதான் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், முதல் வாசகத்தில் கேட்ட மாதிரி, இவன் தான் சொத்துக்குரியவன், வாங்க இவனை கொன்று போடுவோம் அப்படின்றாங்க. இயேசு எதுக்காக சொன்னார்னா, தந்தை கடவுள் தம் மகனையே அனுப்பினார், அவரை கொல்ல அன்றைக்கு மக்கள் கூட்டத்தார், மக்கள் தலைவர்கள் முக்கியமாக தேடினார்களே, அதை வைத்துத்தான் இந்த ஓமையை ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் தான் அந்த குத்தகைதாரர்கள். கடவுள் தான் நிலக்கிழார். எவ்வளோ கொடுத்துருக்கிறார், உயிரை கொடுத்துருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்தார், அன்பான கணவரை கொடுத்தார், அன்பான பிள்ளைகளை கொடுத்தார். ஆண்டவருக்கு பதில் சொல்லணும் தானே.
இவங்களை நாசமாக்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார், பலன் தரும் விதத்திலே நாம் எல்லாரும் வாழ வேண்டும். இவ்வளவு நல்ல குடும்பத்தில் பிறந்தனே, இவ்வளவு வாய்ப்பு இந்த சேலம் மாநகரத்திலே வாழ ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரே, நம்பிக்கை கொடுத்தாரே, இறை வார்த்தையை கொடுத்தாரே, அருள் வாக்கை கொடுத்தாரே. பலன் தரணுமா தரக்கூடாதா? தர வேண்டும், தரும்படி வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார். நான் பலன் தர வேண்டும், நீங்கள் பலன் தர வேண்டும். ஆண்டவர் மகிழும் விதத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். முக்கியமாக யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. ஒரு பக்கம் நான் உழைத்து முன்னேறி நல்லது செய்வேன் என்று உறுதி கொள்ளுங்கள். இன்னொன்று, கடவுள் நம்மிடம் ஒப்படைத்த எல்லாத்துக்கும் அவருக்கு கணக்கு கொடுக்கணும் என்பதை மறந்து விடாதீர்கள். உன் குடும்பத்துக்காக, உன் பள்ளிக்காக, உன் வீட்டாருக்காக, எல்லாருக்காகவும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழுங்கள். உண்மையாகவே மனம் மாறி ஆண்டவரை பிரியப்படுத்த தொடர்ந்து நம்பிக்கையில் ஆழப்பட்டு பிறர் அன்பில் வளர்ந்து நம் வாழ்வு சிறக்கட்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு, எல்லா புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.